பாலை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே விற்கிறியா? விவசாயிக்கு வாங்கி விற்கிறல்ல, அதான் வியாபாரம்னு சொன்னேன். என்னத்தை சொல்லனா காலன்ட்டு பால் இருக்குது, பழம் இருக்குது பழனி மலையிலே, பழனி மலையிலே. பாப்பா வா. லட்சங்களை முடக்கி தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதைக்கு மனநிலையில் தொழில் சொந்தமான ஊக்கம் குறைவு. வீட்டுக்குள்ள நடக்க வேண்டிய சில மங்கள நல்ல காரியங்களுக்கு பதில் கிடைக்காத வேதனைகள், இவைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. வேற என்ன வேணும்? உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம். பக்கத்தில் வா, என் பக்கத்தில் வா, நல்ல வா, பயப்படாமல் இரு. கண்ணாடியை கையில் கொடு. என்ன செய்யுது? கண்ண முடு. நிமிந்து உட்காரலையே, நிமிந்து உட்கார். மூச்சை நல்லா உள்ள எடுத்து விடு. கால் நின்றுவா, பேசாமல் இருக்கணும். வாடா தம்பி. சைக்காலஜி எஃபெக்ட் இவனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு லைட்டாக. நீயே கற்பனை பண்ணிக்கிடுவ, நீயே செஞ்சுக்கிடுவ, நீயே குழம்பிக்கிடுவ. அதனால் தூக்கம் இல்லாத குறை, எதிலும் பிடிப்பான மனநிலைகள் இல்லாதது, நம்ம இருப்போமா வேற எங்கேயும் போயிடுவோமாங்கிற உணர்வலைகள், இவைகளெல்லாம் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நான் மாற்றி தந்துடுவேன், தைரியமாக இருக்கலாம். உன்னுடைய ஆழ் மனதுக்குள்ளே இருக்கிற பயம்தான் இதுக்கு காரணம். அந்த ஆழ் மனதில் என் சக்தியை கொடுத்து உன்னை நிமிந்து வர வைக்கேன். கால் ஒன்றுவா. என்னடா சரிதானடா, கவலைப்பட வேண்டாம். வார புதன் போய் அடுத்த புதன் என்னை பார்க்க வரணும். சாயங்காலம் இவன் போட்டால் ஜாதகம் எல்லாம் கொண்டு வரணும். இந்தா ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். எஸ், அடுத்து கொண்டு வரணும், வெற்றியாக்கி தரேன். இந்தா புண்ணியம் பெறுவாய். அதே கோபி எல்லை. அம்மா பராசக்தி நீ வார யாரே? பிரதானமான அம்மன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்குது? உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? கதை சொல்லக்கூடாது. என்ன கோயில்? அம்மன் கோயில். அம்மன் கோயில் மினிக்கு. கால் வந்துட்டோம். பட்டு போட்ட அண்ணன் நுழலும் தன் வாயால் கெடும். தவளை எப்படி கட்டுரும்? தவளையை பிடிக்க பாம்பு வரப்புல அலையும். நல்ல ஈர நேரமாக இருக்கும். மழை வந்த குளிரில் நமக்கு உணவு ரொம்ப கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு உழுக்கிறது குடுகுடு குடுகுடு அப்படின்னு கேட்கும். பாம்பு வெளியில் இருக்குது வர்றேன் வர்றேன் அப்படி சொல்லும். தவளை எப்படி கேட்கும்? குடுகுடு குடுகுடுன்னு கேட்கும். பாம்பு இதோ வர்றேன் வர்றேன் லவக்கடு பிடிச்சி. அப்போ அந்த தவளை இருக்கிற இடத்த காட்டி கொடுத்தது எது? தவளையின் வார்த்தை. அதை போல் வாயால் உன் குடும்பத்தில் நிறைய பிரச்சனையும் துன்பமும் நடந்துருது. உன் வாயை அடக்கணும். பராசக்தி கால் ஒன்று மகளே, கால் ஒன்று. வாயால் அடக்காட்ட வயத்தால் தான் இருக்கும். வா, என்ன வேணும் உனக்கு? இப்போ என் பையன் தண்ணி போட்டு குடும்பத்தில் ஒரே பிரச்சனைங்க. சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறேன். அவனை எப்போ இங்கே கொண்டு வர? கூட்டிகிட்டு வரட்டுங்களா? வந்தால் தான் சரியா. கூட்டு வா, ஜெயிச்சு தாரேன், அடக்கி தாரேன். இந்தா நல்லா இருக்கு. கருப்புதாமிக்கு ஈரோடு ஈரோடு நல்ல சீரோடு வாங்க. ஈரோடு ஈரோடு விவசாயம் சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்க வந்திருக்கீங்களா? வாங்க. விவசாயம் என்ன வச்சுருக்கீங்களா? அது சொத்து வீடா என்ன? தோட்டம். காலன் தோட்டம்.
இடது பக்கம் வா. முடியுமா? வா. பொங்கல் கழிஞ்ச தமிழுக்கு 7ஆம் தேதி பேச தொடங்கு. விற்று தாரேன், கடனை தீர்த்து நிம்மதியாக வாழ வைக்கிறேன். போய்ட்டு வரலாம். கர்மசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வாக்கா. என்ன பிள்ளை? அழுதான் என் பக்கத்தில் நிற்கக்கூடாது. நீ அழுதுனா நான் சொல்கிறது உன் உள்ளத்தில் பதியாது. அழாமல் தெளிவாக சொல்லு. பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. அழாமல் தைரியமாக இருக்க வச்சிடணும். என்னடா அம்மாவும் நீ உட்காருங்க. உன் பிள்ளை உன் சொல்ல கேட்குதா? உன் பிள்ளை உன் சொல்ல கேட்குமா? ரொம்ப பேசாத. கேட்குற கேள்வி கூட பார்த்து சொல்லு. பொம்பளை பிள்ளை மனத்தை மாற்றணும். ஆமாம். வேறு இடத்துல அவள் உள்ளம் குழப்பமாக இருக்குது. அதை திருத்தி உங்களுக்கு அடக்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. கட்டணிட்டால் ஒரே வார்த்தையை பேசு. ஒரே வார்த்தையை முடிச்சுட்டு போ. வரலாறு கதையும் கேட்டால் ஒரு ஆளுக்கு தான் இன்றைக்கி முழுக்க பேச முடியும். என்ன? பக்கத்தில் வா. முடியாதுல்ல? சரி. யார் கூடயும் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருக்க வச்சு காப்பாற்றுறேன். வாழ வச்சு தரேன். இந்த அப்படி அவனை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா. முக்கண்ணன் முதல்வனே, என்னப்பா வேணும்? சாமி, பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் சாமி. குடும்பம் நல்லா இருக்கும், தொழில் முறை. ஒரே வார்த்தை தான் சொல்ல போகிறேன். இந்த 2025 உன் பையனுக்கு அரசு உத்தியோகம் கிடைச்சிரும். அது மத்திய சர்க்காரில் கிடைச்சா சந்தோஷம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, சந்தோஷம். அதே மாதிரி 2.5 வருஷமாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பொருள்கள் நஷ்டமும் முடக்கமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மாந்திரிகத்தால் பிரச்சனை நடந்துச்சுங்கிறது சத்தியம். சரிங்க. அதை நீக்கி வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. அப்பா குடும்பத்துக்கு கால் வந்துட்டு வரலாம். யார் அவரு? இருங்க. இந்தாப்பா. தந்தை வழி சொத்துக்கள் சம்பந்தமாக மனக்குழப்பமும் வேதனையும் இருக்கும். அதெல்லாம் ஜெயிச்சு உன்னை காப்பாற்றி தரேன். அடுத்த புதன்கிழமை என்னை வந்து பாரு. போயிட்டு கர்மசாமிக்கு கொடைக்கானல் அடுத்து ஊட்டி பக்கம் யாரும் வந்திருக்கீங்களா? ஏன்னா குளிர் அடிக்குது ரொம்ப, அதான் கேட்டேன். கொடைக்கானல் வந்து வெளியில் எங்கேயோ வேலைக்கு போகிறது மாதிரி தெரியுது. நீ என்ன வேலை? சொந்த ஊர்? அப்போ திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானலுக்கு தொழில் கொண்டு. அதான் குழப்பம் தெரிஞ்சுது, அதான் பார்த்தேன். சரி. வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? கால் ஒன்று சொல்லலாம். ஒரு ராஜா ராணியிடமும் ரொம்ப நாளாக ஆசை வைத்தார். அவர் வேண்டும் வேண்டும் என்றார். கால் வந்துடலாம். அடுத்தது என்ன? மறந்து போச்சே. யூடியூப்லாம் ஆஃப் பண்ணுங்கப்பா.